ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சிறுடாக்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் புக்கில் அத்தியாயம் 8 சிறிய சுழி அதை பார்க்க போகிறோம். ஆரம்பத்துலேயும் நடுவுலையும் சிறிய சுழி சேசாவுக்கு பதிலாக இந்த ஃபுல் ஸ்ட்ரோக் போடும் பதிலாக இந்த சர்க்கிளை போட்டு காமிக்க போகிறோன்றதை சொல்கிறாங்க. அது இடது வலது வாட்டம் எது பக்கம் நமக்கு எழுதுறது ஆஸ் பர் கன்வீனியன்ட்டு, கையின் போக்குன்னு சொன்னாங்கன்னா ஆஸ் பர் கன்வீனியன்ட். இடது வாட்டமாக எழுத வேண்டுமென்றால் இப்படி போடணும், இந்த சைடு வரணும் சர்க்கிள். வலது வாட்டமாக எழுதணும் அப்படின்னா இந்த சைடு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடே நமக்கு ரொம்ப வாக்காக இருக்கும். சாசா அந்த சர்க்கிள் எங்கெல்லாம் வருதோ, அதாவது ஆரம்பத்திலோ நடுவிலோ வளைவு கோடுகளின் உட்புறமாகவும் கோணங்களின் வெளிப்புறமாகவும் கோணம் உண்டாக்காத நேர்கோடுகளுக்கு இடது வாட்டமாகவும் எழுதப்படும். எதெல்லாம் கன்வீனியன்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி எழுதணுன்றது தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாவி, சிலை, நெசவு. இந்த கரடு ஸ்ட்ரோக் வரும்போதெல்லாம் இப்படி எழுதணும், சர்க்கிள் போட்டு வி. பசுமை, பாசறை, பிசகு, ரசிக்க, கசப்பு, அரசர், கசக்க, பசப்பு, சரா சரி. 2 சர்க்கிள் வருது பாருங்கள். அது அப்படியே அப்வர்ட் ஆராக போட்டுருணும். இது வரைக்கும் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.